நாமே அமல உற்பவம். அமலோற்பு அன்னையுடைய விழா பல்வேறு நூற்றாண்டுகளில் பல்வேறு பெயர்களால் கொண்டாடப்பட்டது. 1854ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் இன் எஃபிலியஸ் தேயுஸ் என்கின்ற ஆவணத்தின் மூலமாக இதை ஒரு டோக்மாவாக, அதாவது அசைக்க முடியாத நம்பிக்கையாக இதை ஏற்படுத்தினார். 1858ஆம் ஆண்டு அன்னை மரியா பெர்னத்து என்கின்ற ஒரு தோன்றி நாமே அம்மல உற்பவம், ஐ ஆம் தி இமாக்குலேட் கன்செப்ஷன் என்று வாக்குரைத்தார். இந்த விழா அன்னை மரியா இயேசுவை கருவுற்றதோ அல்லது அன்னை மரியானுடைய பிறப்பை பற்றியதல்ல. மாறாக அன்னை மரியா தன்னுடைய தாய் அன்னாவுடைய வயிற்றில் கருவான பொழுதே மாசு மறுவற்று ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தார் என்பதுதான் இந்த விழா கொண்டாடுகின்றது. அன்னை மரியா மாசு மறுவற்று தூய்மையாக வாழ்ந்தார். அதனால்தான் அவர் ஆண்டவர் இயேசுவை கருதரிக்கின்ற பாக்கியத்தை பெற்றார். நாமும் தூய்மையாக மாசற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர்.